யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நான் சேலரிட் பர்சனல் லோன். பொதுவாக ஒரு நபர் வந்து பர்சனல் லோனுக்கு ஒரு நிறுவனத்தில் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோம், எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் கம்பெனியாக, ப்ரைவேட்டாக, இல்லை பப்ளிக் லிமிட்டடாக, மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் இதையெல்லாம் பொறுத்து 10 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் கூட நம்மளுடைய மாத வருமானத்தை பொறுத்து பர்சனல் லோன் கொடுக்குறாங்க. இதுவே ஒரு மாத வருமானம் வாங்காத ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல்னால் அதிகபட்சமாக 1 லட்சமோ 2 லட்சமோ மட்டும்தான் லோனாக கொடுப்பாங்க நமக்கு தனிநபர் கடன் போகக்கூடிய பட்சத்தில். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் சேலரிட் பீப்புளுக்காகவே நீங்கள் வந்து கவர்மெண்ட் கம்பெனிலையோ, ப்ரைவேட்லேயோ, இல்லை பப்ளிக் லிமிடெட்லேயோ ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த கேட்டகரியில் இல்லாத ஒரு நான் சேலரிட் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா வரைக்கும் அதிகபட்சமாக 15 லட்ச ரூபா வரைக்கும் கூட எந்த விதமான செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் எப்படி சேலரிட் பீப்புள் பர்சனல் வாங்குவாங்களோ அதே மாதிரியே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த லோனை எப்படி அப்ளை பண்ணுறது, யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக இந்த நான் சேலரிட் கேட்டகரியில் நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் ஏற்கனவே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஏதாவது கடன் வாங்கி ஒழுங்காக கட்டின ஹிஸ்ட்ரி 2 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 15 லட்ச ரூபா வரைக்கும் கூட தாராளமாக வாங்கிக்கலாம். கடனுக்கு தவணை காலங்கள் 60 மாதங்கள் வரைக்கும் போட்டுக்க முடியும். வட்டி குறைந்தபட்சம் 9.55% சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வட்டி தொகை அப்படின்றது உங்களுடைய எலிஜிபிலிட்டி அமௌண்ட்டு, அது மாதிரி சிபில் ஸ்கோர் இதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் மாறுபடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சேலரிட் பீப்புள் எப்படி செக்யூரிட்டிக்கு எந்த விதமான சொத்து சம்மந்தமாக ஆவணங்களும் கொடுக்காம பர்சனல் அப்ளை பண்ணி வாங்குவாங்களோ அதே மாதிரியே நான் சேலரிட் பீப்புளாக இருக்கக்கூடியவங்களும் செக்யூரிட்டிக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் ஒரு வரையறை கொடுத்துருக்குறாங்க. லோன் அப்ளை பண்ணக்கூடிய நபர் வந்து ஒரு ஆணாக இருக்கிறாங்க அப்படின்னா கோ அப்ளிகண்ட்டாக அவங்களுடைய மனைவி இருப்பாங்க. ஒரு பெண் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா கோ அப்ளிகண்ட்டாக அவங்களுடைய கணவர் இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து திருமணம் ஆகாத நபராக இருக்கிறீங்க, இல்லை டிவோர்ஸ்டாக இருப்பீங்க, அப்படி இல்லைனா வந்து விடோவாக இருப்பீங்க, இந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா கேரண்டிக்கு ஒரு நபரோட சேர்ந்து நீங்கள் வந்து இந்த லோன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த நான் சேலரிட் கேட்டகரியில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துலாம். குறைந்தபட்ச வயது 25க்கு மேலே இருக்கணும், அதிகபட்சம் 75க்கும் கம்மியாக இருக்கணும். ஏதாவது ஒரு வழியில் ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து சேலரிடாக இருக்கணும்னு தான் கட்டாயம் கிடையாது. நான் சேலரிடுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து எந்த விதமான வருமானமும் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதா வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ ஏதாவது ஒரு வழியில் இன்கம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கணும். சின்னதாக கடை வச்சுருந்துக்கலாம், இல்லை கையில் கூலி வேலைக்கு போய் கூட சம்பாதிக்கலாம். இந்த வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு கூட அவங்கக்கிட்ட தாராளமாக சொல்லிக்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான எலிஜிபிலிட்டி 2 வருஷத்துக்கு மேலே அட்லீஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ யூனியன் பேங்க்கில் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். உங்களோட ஆவரேஜ் குவார்ட்டர்லி பேலன்ஸ் வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த நான் சேலரி கேட்டகரியில் நீங்கள் பர்சனல் வாங்குறதுக்கு எலிஜிபிளான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். மாத வருமானம் வாங்காத நபராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வங்கியில் இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் கொடுக்கக்கூடிய வங்கிகளில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எமர்ஜென்சியாக பண தேவை வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதிக தொகையை வந்து கடன் தொகையாக கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த யூனியன் பேங்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 லட்ச ரூபா வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. நல்ல பேரை வந்து அந்த வங்கியில் வந்து சம்பாதிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த நான் சேலரி கேட்டகரியில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஹோம் பிரான்ச் அப்படிலாம் வேறு லொக்கேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா நியர்பை பிரான்ச்சில் போய் நான் வந்து இந்த நான் சேலரி கேட்டகரியில் எனக்கு பர்சனல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. லோனை சாங்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. இந்த லோன் பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்.